என்னோட பேர் வழக்கறிஞர் விஜயகந்தன். நான் வந்து எஸ்ஆர்எம்ல படிக்கிற இந்த பையனோட பேர் வந்து அஷ்மித். ஸோ கடந்த சனிக்கிழமை, அதாவது நவம்பர் 1 ஈவினிங் இவரோட வீட்டுக்கு வந்து அவரோட சீனியர் பசங்க 4 பேர் வீட்டுக்காக உடைச்சிட்டு உள்ள வந்து இவர் வாயில துணி அடைச்சு இவரை எட்டி மிதிச்சு இவர் இரும்பு பைப்பு எலக்ட்ரிக் ஒயரால இவர் பயங்கரமா போட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே நாங்கள் வந்து போலீஸ்ல இருந்து இந்த நியூஸ் எல்லாமே நாங்கள் கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்த அப்புறம் போலீஸ் வந்து உடனே அந்த 4 பசங்களை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாச்சு இப்போ அந்த பசங்களை. ஸோ இப்போ அந்த பசங்க வந்ததுக்கான காரணம் என்னன்னா, அந்த 4 பசங்க வந்து ஊருக்கு ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்ற காரணத்தினால இந்த பசங்க இந்த 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, இவங்க கிட்ட வந்து 10,000 அவங்க அப்பா கால் பண்ணி கேளு, இல்லைனா வந்து உன்னை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க. இல்லை எங்க அப்பா கிட்ட நான் காசுலாம் கேட்க முடியாது, அவ்வளவு வசதியான குடும்பம் நாங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, ஓகே நான் உன்னை எட்டி மிதிச்சு எனக்கு கால் வலிக்குது, என் காலை பிடிச்சி விடு அப்படின்ற மாதிரி இந்த பையனை போட்டு இன்னும் டார்ச்சர் பண்றாங்க. இந்த பையன் இப்போ அவனோட செமஸ்டர் எக்ஸாம் வருது, அதுக்கான காசு 15,000 வச்சிருக்காரு. அந்த காசு எப்படியும் இந்த பசங்க கண்ணில் பட்டதுனால அந்த காசு 15,000 காசையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, எக்ஸாம் காசையும். ஸோ இப்போ எல்லாமே நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் நாங்கள் சொல்லியும் போலீஸ் ஸ்டேஷனில் மீடியாவுக்கு வந்து இந்த விஷயத்தை கன்வே பண்ணுங்க, ஏன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்சிடென்ட் நடக்குது. ஸோ இது வந்து போலீஸ்க்கு மீடியாவுக்கு சொன்னாதான் இந்த பசங்களோட ஃபேஸ்லாம் வெளியே வந்தாதான் இந்த மாதிரி அடுத்து வேற யாருக்கும் நடக்காதுன்னு சொல்லியும் போலீஸ் தரப்புல வந்து பசங்களோட போட்டோ எதுவுமே வெளியே கொடுக்கல. இன்னொன்னு, இந்த அக்யூஸ் இந்த 4 பசங்க மேல ஆல்ரெடி ப்ரீவியஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல A4 திவ்யான்ஷ்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் மேல ஆல்ரெடி இந்த லாஸ்டா நடந்த இந்த அபோர்ட்ல வந்து இந்த கஞ்சா ரைடு கேஸ் ஒன்று நடந்துச்சு. அந்த கேஸ்ல ஆல்ரெடி அந்த பையன் இன்வால்வ். இன்னொன்னு A2 உட்கேஷ்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வந்து SRM காலேஜுக்குள்ளேயே ஒரு பிரிண்டிங் ஷாப்ல 15,000 ரூபாய் திருடி இருக்காரு. இந்த கேஸும் காலேஜோட டிசிப்ளினரி கமிட்டியில வந்து இந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ மற்ற 2 பசங்க வந்து வேற இந்த கஞ்சா விற்கிற இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்காங்க. ஆனா அது எதுவுமே இன்னும் வெளியே வரல. ஸோ இப்போ இந்த பையனை இந்த மாதிரி அடிச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இந்த பையனால வாயை திறக்க முடியல. இந்த பையனோட முதுகு கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போட்டோஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம் மீடியாவுக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு எவ்வளவு இன்ஹியூமேனா, அதாவது ஒரு மனிதாபிமானமே இல்லாம ஒரு படிக்கிற பசங்க இப்படி பண்ணுவாங்களான்னு கண்டிப்பா நாங்கள் நினைச்சே பார்க்கல. ரொம்ப கொடூரமா போட்டு அடிச்சு, அதாவது எல்லாமே கூட ஏத்துக்கலாங்க, அடிச்சு எனக்கு கால் வலிக்குது உன்னை மிதிச்சா அதனால என் காலை பிடிச்சிருந்து உட்காந்து இந்த பையன் காலை பிடிக்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னால இது முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது. ஸோ அதனால இதுக்கான ஜஸ்டிஸ்க்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் அதோட எஃப்ஐஆர் காப்பி. நாங்கள் அந்த பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் காப்பி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது சார்.